ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக் F5ல எப்படி நூல் மாட்டலாம், ஜாக் F5 மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணலாங்கிறத A to Z பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிஷினில் எப்படி நூல் போடலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நூலை அந்த கம்பியில் மாட்டிட்டு, அப்புறமா அந்த நமக்கு நூல் மாட்டுற ஜங்ஷன் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அதில் 2 ஹோல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹோலில் கொடுத்து அந்த வீல்ல மாட்டி திருப்பி 2வது ஒரு ஹோல் இருக்கு, அதில் விட்டு தான் நம்ம வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்து பாபினில் நூல் சுற்றணும். நம்ம சுற்றின பாபினில் நூல் எந்த ஷேப்க்கு மாட்டுறோங்கிறத பாருங்க. பாபினில் நூல் மேல் பக்கமாக இருக்கணும். அதோட சைடு எப்படி இருக்குங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி லாக் பண்ணிட்டு, இது நண்டுகாலை மேலே தூக்கி வச்சுட்டு, இதை எல்லா டைமும் இந்த நண்டுகாலை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நண்டுகாலை தூக்கி வச்சுட்டு நம்ம நூல் சுற்றணும். அப்போ தான் கீழே பல்லு தேயாது. இப்போ நூல் எப்படி சுற்றுங்கிறத பாருங்க. இந்த மாதிரி தான் ஜாக் F5ல நூல் சுற்றணும். பாபினை ரிமூவ் பண்ணதுக்கு அந்த லாக்கை எடுத்து விட்டுறணும். அந்த லாக்கை எடுத்தோம்னா பாபினை மாட்டிக்கலாம். மாட்டியிருக்கதை எடுத்துக்கலாம். அதே இது நம்ம ஃபுல் நூல் சுற்றுறோம் அப்படின்னா, அந்த நூல் சுற்றுனதுக்கப்புறம் லாக் அதுவாகவே ஓப்பன் ஆகும் பாருங்க. இந்த மாதிரி அதுவாகவே லாக் ஓப்பன் ஆன அப்புறம் நம்ம பாபினாலும் எடுத்துக்கலாம். நூல் சுற்றி முடிச்சாச்சு. நூல் சுற்றின அப்புறமா நம்ம அந்த நண்டுகால் தூக்கி வச்சிருக்கதை கீழே எடுத்து விட்டுக்கலாம். இந்த நண்டுகால் எல்லா டைமும் நம்ம தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. நூல் சுற்றும்போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். அதுக்குன்ட்டே நமக்கு கீழே இருக்குது நம்ம நண்டுகால் தூக்குறதுக்கு. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம கீழே உள்ள பெடலை மூவ் பண்ணோம்னாலே மேலே நண்டுகால் அட்ஜஸ்ட் ஆகும் பாருங்க. இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நூல் மிஷினில் மாட்டிக்கலாம். எந்த மாதிரி நூல் போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த அந்த இந்த மெத்தடில் நீங்கள் நூல் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நூல் அதிகமாக அத்து போகாது. நல்லா இருக்கும் தையல். ஆல்ரெடி ஜாக் F4ல எப்படி நூல் போடணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஜாக் F5க்கும் F4க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, சேம் தான். அதோட மோட்ரு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அது மிஷினை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸ்பீடு, ஸ்மூத்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஜாக் நீங்கள் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நூல் ஈஸியாக மாட்டிடுவேன் நான். ஆனால் நூல் மாட்ட கஷ்டமாக இருக்குன்னா நமக்கு ஜாக் F5 F4ல லைட் இருக்குது. அந்த லைட்டை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹோல் கிளியராக தெரியும். நம்ம நூல் மாட்டிக்கலாம். ஆனாலுமே எனக்கு ஏஜ் ஆகிட்டு ஆனால் நூல் மாட்ட முடியலை அப்படின்னா இப்போ ஒரு சின்னதாக நீட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 5 ரூபா தான். இந்த இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஊசியில் நூல் ஈஸியாக மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு அந்த கம்பி மாதிரி இருக்கிறத அந்த ஊசி நம்ம மாட்டுற அந்த ஹோலில் வச்சுட்டு, அப்புறமா நூலை எடுத்து அந்த பெரிய ஹோலில் கொடுத்துட்டு அதை இழுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். ஆனால் நம்ம எந்த சைடு யூஸ் பண்ணுறோமோ அதே சைடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லை இதில் ஆப்போசிட் சைடுனா நூல் வெளி சைடு வந்துடும். ஆனால் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. உள் சைடு நூல் வர மாதிரி இந்த ஷேப்க்கு நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நூல் வெளியில் வரும். இப்போ நம்ம மிஷினோட கீழே உள்ள பார்ட் பார்ப்போம். இதில் தான் பாபின் கேஸ் மாட்டணும். எப்படி பாபின் கேஸ் மாட்டுதோம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபஸ்ட்டு பாபினில் உள்ள நூல் சுற்றி வச்சுருக்கோமா, அந்த பாபினில் இப்போ கேஸில் மாட்டி அதில் ஒரு லைட்டாக வெடிப்பு மாதிரி தெரியுதா, அந்த வெடிப்பில் வச்சு நூல் உள்ளோடி எடுத்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதை ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு விளிம்பு மாதிரி இருக்கா, இது சைடில் வரணும். இப்போ நமக்கு அந்த லாக் மாதிரி இருக்கா, நம்ம இதை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுதுலா, இந்த மாதிரி இந்த லாக்கை வச்சு தான் நம்ம பாபின் கேஸை வெளியில் எடுப்போம். எப்படி ஃபிட் பண்ணுதோங்கிறத பாருங்க. பாபின் கேஸ் மாட்டும்போது ஊசி மேலே இருக்கணும். ஊசியை மேலே வச்சுட்டு நம்ம பாபின் கேஸ் மாட்டணும். பாருங்க, இதே ஷேப் தான் நம்ம மாட்டணும். இப்போ மாட்டிட்டு நம்ம இப்போ நூலை எப்படி மேலே எடுக்கிறோங்கிறத பாருங்க. இந்த ஜாக் மிஷினில் நம்ம அதை எப்படி நூல் வெளியில் எடுக்கணும்னா நம்ம வீலை மூவ் பண்ண வேண்டாம். அதுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணியும் உள்ளே போய் நூலை எடுத்துகிட்டு வரோம் பாருங்கள். நூலை எடுத்துகிட்டு வந்துட்டா இந்த மாதிரி நம்ம நூலை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சின்ன மிஷினில் நண்டுகால் தூக்குறதுக்கு கையில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மிஷினில் ஃபுட் பார்ட்டு
பெடல் நண்டுகால் பெடல் வந்து கீழ வந்து நம்ம ஃபுட்ட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுத மாரி இருக்கும். நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அத எப்படி கால்ட்ட மூவ் பண்ணோங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஏன் யூஸ் ஆகுது அப்டின்னா, நமக்கு வந்து தையல் வந்து நம்ம இப்ப ஸ்ட்ரெய்ட்டா தச்சுக்கிட்டு இருக்கும்போது, அத திருப்புறதுக்கு இந்த ஃபுட் பெடல் தான் யூஸ் ஆகுது. இப்ப வந்து கீழ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுதோம்ல, இது வந்து நம்ம வந்து தையல் வந்து பேக்ல போயிட்டு ஃப்ரண்ட்ல வரும். கட்டி தையல்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து நண்டுகால்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா ஜாக் F5, 4ல வந்து நம்ம இந்த மாரி பவர் மிஷின்ல வந்து அந்த அந்த பார்ட்ட வந்து பிரஸ் பண்ணாலே, நமக்கு வந்து மிஷின் வந்து ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் மூவ் ஆகும். இன்னும் நம்மளுக்கு இந்த ஜாக் F5ல வந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மிஷின் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு. நம்ம நார்மலா பவர் மிஷின் யூஸ் பண்ணதுக்கும், ஜாக் மிஷின் யூஸ் பண்ணதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மிஷின் வந்து ஸ்பீடு எல்லாமே பெஸ்ட்டா இருக்கு. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.